ஹரிஹிவோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தம் பார்க்குறோம். ரொம்ப அருமையான ஸ்கந்தம். அழகாக நரசிம்மாவதாரத்தை எல்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, 7வது ஸ்கந்தம் முழுமையாக நாரதரும் யுதிஷ்டரும் இடையிலான சம்பாஷணை மாதிரி கொடுத்துருப்பான். இந்த 7வது ஸ்கந்தத்தில் இல்லை, மெயினாக 2 பேர் தான் பேசிக்கிறான், நாரதர் யுதிஷ்டர். இடையில் சுகபிரமம் வந்து இவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வரோம்னாலும் மேஜராக நம்ம பார்க்க போகிறது இவர்கள் இருவரை, நாரதரும் யுதிஷ்டரும். ஏன் நான் இது இவ்வளவு அழுத்தத்தோடு சொல்கிறேன்னா, இந்த புராணத்தினுடைய அழகை பாருங்க. நான் முன்னாடியே சொல்வேன், நம்ம மேலை நாட்டு ஆட்களினுடைய காம்ப்ரிஹென்ஷனையும் அவர்களுடைய வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப பெருமை கொண்டாடின்னு இருக்கோம். சிலர், நாட் ஆல். இவர்களுடைய இந்த நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்தினுடைய இந்த 18வது புராணமான பாகவத புராணத்தினுடைய அந்த டெலிவரி எவ்வளவு அழகாக அந்த கதைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. ஒரு வித சலிப்பும் இருக்காது. கதைகள் படித்தா இதுதானான்னு கடைசி பக்கத்தை படிக்கிற மாதிரிலாம் இல்லை. புராணம்னா ரொம்ப புராணமாக இருக்கும், இதில் என்ன இருக்கும் அதுவும் கிடையாது. புராணம்னா ஓல்டு, ஓகே. ஆனால் இதில் அந்த அழகு சொல்கிறேன், அதனுடைய எவ்வளவு அழகாக ஒரு சலிப்போ ஒரு இதுவோ இல்லாமல் ஒரு ஸ்கந்தம் படிக்கும்போது ஒன்றா புதுசு புதுசாக நம்ம கற்றுப்போம். அதில் இந்த 7வது ஸ்கந்தத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நாரதரும் யுதிஷ்டருமாக உரையாடி கொண்டிருந்தது தான் இந்த 7வது ஸ்கந்தம். அதில் பரீட்சித்து கேட்குறார் ஃபஸ்ட்டு. ராஜோவாச்ச சமப்பிரிய சுஹுர்த் பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யா நவதீத் விஷமோ யதா. அவர் கேட்குறார், எல்லோரிடத்திலும் பகவான் வந்து சுகுர்த்தாக தான் இருக்கின்றார், பிரியனாக தான் இருக்கின்றார். அப்படி இருக்கிறச்சு இந்திரனுக்கு நன்மை செய்யறதுக்கு அசுரர்களை அழிக்கலாமா? அதாவது தர் ஷுடன்ட் பி எனி பார்ஷியாலிட்டி, கரெக்டாக? அதுதான் இவர் கேட்குறார். ஏன்னா பகவான் யார்? சாக்ஷான் நிச்சய சாத்மனக நஹி அஸ்தார்த்தார்த்தः சுரகணைஹி சாக்ஷாத் நிச்சய சாத்மனக நைவா சுரேபியோ வித்வேஷம் இல்லை. நோத்வேகச்சாகுணஸ்ய ஹி வித்வேஷம், அதாவது வெறுப்போ பயமோ எதுவுமே. அதாவது இவர் வந்து குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா, அதீதன். அப்படிப்பட்டவரான இவருக்கு எப்படி வந்து சுரருக்கு நன்மை செய்யணும் அசுரருக்கு தீமை செய்யணும்ன்ற எண்ணமே இருந்திருக்காது பகவானுக்கு. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? சுமஹாபாக நாராயண குணான் பிரதி சம்சய. இந்த சம்சயம் என்னன்னா, இது எப்படி இது நடந்தது, இவருக்கு நன்மையும் அவர்களுக்கு திண்மையுமாக எப்படி இது நடந்தது, இந்த சம்சயத்தை இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று கேட்க ஸ்ரீசுகர் சொல்கின்றார், பகவானுடைய அழகான திருவிளையாடல்கள்ப்பா இதெல்லாம். சாது, நன்மைப்பா, நீ கேட்டது சாது, மிக்க நன்றான நல்ல விஷயம். பிருஷ்டம் மகாராஜ ஹரேஷ் சரிதம் அத்புதம். ஹரியினுடைய சரிதம் இருக்கே, அற்புதமான சரிதம். எத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்த்தனம். இந்த கதைகளை, அதாவது இந்த கதைகளை கேட்கறதுனால, இதெல்லாம் யாருடைய கதைகள்? பாகவதருடைய கதைகள். பாகவதா யாரு? பகவானே நினைத்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள். அவர்களுடைய மகாத்மத்தை கேட்கறதுனால பகவத் பக்தி வர்த்தனம். எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு, மனிதர்களுடைய கதையை கேட்கறதுனால நமக்கு வந்து விருப்பம் வேணா வரலாமே தவிர பகவானுடைய கதையை மட்டும்தான் கேட்கணும். அதனால தான் நம்மளுடைய பக்தி இன்னும் வர்த்திக்கும், பெருகும். அப்போது இவருடைய கீயத்தே பரமம் புண்ணியம் ரிஷிபீர் நாரதாதிவிகி. நாரதர் முதற்கொண்டு ரிஷிகள் எல்லாம் பகவானுடைய புண்ணிய கதைகளை கீயதே, அவர்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நத்வா கிருஷ்ணாய முனையே கதையஷியே ஹரியம் கதம். கிருஷ்ணாய முனையே நீங்கள் சொல்கிறது வியாச முனிவரை, நான் என்னுடைய தந்தையான வியாச முனிவரை வணங்கி கொண்டு ஹரேஹே கதாம், பகவானுடைய கதையை கூறுகின்றேன், கதையஷியே அப்படின்னு சொல்லி ஸ்ரீஸ்வர் ஆரம்பிக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்? நிர்குணோபி, அவர் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அஜன், அவருடைய அதாவது மாயையை வைத்துக்கொண்டு படைத்தாலும் பிரகிருதி மாயை குணங்களை ஏற்பண்டு எல்லாம் செய்தாலும் அவர் அதில் ஒன்றாதவர். இந்த மாயை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். 3 குணங்களுக்கு, சத்வம் ரஜஸ் தமஸ், அந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், அதீதமானவர்.
அப்படிப்பட்ட பகவான் குணங்களை ஏற்றுக்கொண்டு சத்வகுணம் மேலிட்டால் அவர் யார்? ஜெயகாலே சத்வசிய தேவர்ஷின்னு தேவ ரிஷிகளாகவும், ரஜசோ அசுரான் ரஜசு மேற்கொண்டு ரஜசு மேலிட அசுரனாகவும், தமசோ யக்ஷ ரக்ஷாம்சி தமோகுணம் மேலிட யக்ஷர்களாகவும் அசுரர்களாகவும் படைக்கப்படுகின்றார்கள். அதற்கேற்ற வழியில் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் இல்லையா? அப்போது எல்லாவற்றிலும் எல்லா ஜீவராசியிலும் யார்? பகவான் தான் இருக்கின்றார். அந்த பகவான் அந்தர்யாமியாக இருக்கின்றார். ஜீவராசியில் இப்போ ஜீவன் ராசிகள் வந்துடுத்துன்னா அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு ஸ்தூலமான சரீரம் வேணும். அப்போ தான் அதனால் வாழ முடியும் இல்லையா? அப்போது அவருடைய மாயையினாலே ஒரு குணங்களையும் படைத்து அதற்குண்டான ஸ்தூல சரீரத்தையும் கொடுத்து அவரே படைத்து காத்து அருள்கின்றார். சத்வகுணமும் ரஜோகுணமும் தமோகுணமும் ஒரு இப்போ முதல்ல சொன்னோம் இல்லையா, யார் யாருக்கு எந்தெந்த குணங்கள் மேலிட்டால் எப்படி இருப்பார்கள், அதை வைத்து கொண்டு தான் அவர் சிருஷ்டியை செய்கின்றார். அப்போது இந்த பகவான் எப்படிப்பட்டவர்னா, காலம் சரந்தம் ஸ்ருஜதீஷ ஆசிரியம் ஸ்ருஜத் அவர் தான் படைக்கின்றார். பிரதான மம்புபியாம் நரதேவ சத்தியகிருத்து ஏஷா ராஜன் அபி கால ஈஷிதா சத்வம் சுரானீகம் இவைத எத்யதக அவர் தான் எல்லாம் ஆதாரமாக இருக்கின்றார். காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல இல்லையா? அவருடைய அந்த பெருமையெல்லாம் அழகாக சுகபிரமன் சொல்லின்னு இருக்கார். இப்படி தான்ப்பா உன்னுடைய தாத்தாவான தர்மபுத்திர ராஜசூய யாகம் நடத்தி கொண்டு இருக்கும்போது நாரதர் மகரிஷியை கேட்டார். தாத்தாவை போல பேரனும் இப்போ கேட்குறார். என்ன? திருஷ்டுவா மகாதத்புதம் ராஜா ராஜசூய மகாகிருதோ வாசுதேவே பகவதி சாயுஜ்யம் சேதி பூபுஜக. உங்களுக்கு நல்லா தெரியும், சேதி தேச மன்னனான சிசுபலனை ஸ்ரீகிருஷ்ணர் வதித்தார் இல்லையா? அப்போது அந்த வதித்த உடனே அந்த சேதி நாட்டு ராஜாவான அந்த சிசுபாலன் எப்படி சாயுஜம் அடைத்தான் பகவானிடத்தில்னு ஆச்சரியப்பட்டாராம் யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரர் அதை ஆச்சரியப்பட்டு தேவரிஷி மகாரிஷி இந்த நாரதர்கிட்ட கேட்குறார். யுதிஷ்டிரோவாச்சு. அதனால தான் சொன்னேன், இந்த 7வது ஸ்கந்தம் முழுவன் இந்த யுதிஷ்டிரனும் நாரதருமாக சம்வாதம் போல தான் அமைந்திருக்கின்றது. யுதிஷ்டர் இப்போ கேட்குறார், பகவான் இடத்துல 2.5 கலந்துருக்கிறது பக்தர்களுக்கு தானே கிடைக்கும். அப்படி இருக்கிறச்சே எப்படி இந்த சிசுபாலனுக்கு கிடைச்சது? அஹோ அத்யத்புதம், அதி அத்புதமாக இருக்கேன் இது. வாசுதேவே பரே தத்வே பிராப்தி சைத்யஸ்ய வித்விஷக. பகவானையுடைய பக்தர்கள் கிடைக்க வேண்டிய அந்த பேர் எப்படி இந்த சிசுபாலனுக்கு கிடைத்தது என்று கேட்கிறார். அது மட்டும் இல்லை, இது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வேதித்தும் இச்சாமக, இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்றோம். சர்வ ஏவ மயம் முனேகே பகவான் நிந்தையா வேணும் திஜய்ஸ்தமசி பாதிதா. இப்படி தானே வேணும்னு ஒருத்தன் இருந்தான், நிந்தனை பண்ணிட்டு இருந்தானே, அவனுக்கு நரகம் தானே கிடைத்தது, எப்படி இவனுக்கு இப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி தமகோஷ மன்னனோட புதல்வனான இந்த சிசுபாலனும் தந்தபக்தரனும் பிறந்ததுலேருந்தே என்ன பேசி பழகினான்னா கிருஷ்ணனை பற்றி கோபப்பட்டு தான். தமகோஷ சுதக பாப ஆரம்பிய கலபாஷனாத், பாஷணம் பண்ணாலே இதுதான். சம்பிரத்யமர்ஷி கோவிந்தே தந்தபக்தரஷ துர்மதி. பகவானை எந்த அளவுக்கு அவர்கள் செய்கின்றார்கள், அவர்கள் என்னெல்லாம் பண்ணினாலும் அந்த நேரத்திலலாம் கிருஷ்ணனையே திட்டின்னு இருப்பாளாம். அதுக்கு அவர் சொல்கிறார், அவன் ஜிஹ்வாக்கு அந்த நாக்குக்கு கொடிய நோயெல்லாம் வந்திருக்கணும், நரகம் தானே கிடைத்திருக்கணும். ஆனால் அவர்களுக்கோ ரொம்ப துர்லபியமாக கிடைக்கின்ற அந்த பகவானுடைய சரணகமலம் கிடைச்சிடுத்து. இது எப்படி நடந்தது? இது இந்த ஐயம் எங்களுக்கு இருக்குது. ஏதத் பிராமியத்திமே புத்திர் தீபார்ச்சிதவ வாயுனா ப்ரூஹேத அத்புதம் தமம் பகவான ததத்ர காரணம். இந்த அற்புதமான இந்த விஷயம் எப்படி நடந்தது என்பதை சொல்லுங்கள்னு கேட்க ஸ்ரீசுகர் சொல்கிறார். இப்போது தர்மபுத்திரா கேட்டுட்டார்ப்பா. நாரதருக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து உடனே சுன்வத்யா தத் சதக கதாக கேளுன்னு சொல்லி அவர் கேட்க ஆரம்பித்தார். நாரதர் சொல்கிறார், நாரதோவாச்ச நிந்தனை, அதாவது எப்படியெல்லாம் இந்த உடல், அதாவது இது எல்லாம் என்னென்னலாம் பண்ணோம் இந்த உடல்னால், நிந்தனை பண்ணோம், ரொம்ப புகழ சொல்லும், மரியாதை பண்ணுறது, அவமரியாதை பண்ணுறது, இதெல்லாம் உடல் தான், இந்த சரீரம் தான்.
ஆனால் அந்த பிரகிருத்தியான மாயை என்ன பண்ணும், அந்த ஆன்மா இதை பற்றிய அறிவு ஜீவனுக்கு இல்லை. இந்த உடல் மட்டும்தான் தான் என்கின்ற ஐடென்டிட்டியோடு இருக்கும் இல்லையா. இந்த உடலை தான் ஆணாகும் பெண்ணாகும் நினைத்து கொண்டு இந்த உடல் தான் நான் நினைக்கிறச்சு, இதுதான் ஆன்மான்னு நினச்சிட்டு என்னதுங்கிற அந்த எண்ணம் வர்றது. அதனால் இந்த உடலை யாரானோ அடித்தாலோ திட்டினாலோ கோவப்பட்டாலோ மனசு கஷ்டப்படுறது இல்லையா. ஹிம்சா ததபி மானேன தண்டபாருஷயோர்யதா வைஷமியமிக பௌதானா மமாஹமிதி பார்த்திவார். யாரானா எதானு சொன்னா ரொம்ப வருத்தம் வருது. என் நிபத்தோவி மானோயம் தத் வதாத் பிராணினம் வதக. அதாவது இந்த உடலை கொல்லும்போது ஜீவராசிகள் தன்னையே கொள்வதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்களே, ஆனால் ஜீவன் வேறு, நான் என்கின்ற அபிமானம் அது தேகத்தினால்தான் வருகின்றது. அதனால் பகவான் தான் இதை பண்ணுறாருன்னு தயவுசெய்து நினச்சிக்காதுங்க, கற்பனை கூட பண்ணிக்க வேண்டாம். என்ன பகைமை வந்தாலும் சரி, பக்தி வந்தாலும் சரி, பிரேமம் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வழியில் பகவான் இடத்துல நம்ம ஒப்படைச்சிடணும். தஸ்மாத் வைரானு வந்தேன நிர்வைரேன பயேனவா, ஏதான வழியாக வான்னா ஆரல்ஸ் ஸ்னேகா காமேனவா, ஸ்னேகத்தோட பிரேமையோடையோ யுஜ்யாத் கதஞ்சின் நெக்ஷத்தே பிருதக் தனித்தனியாக பார்க்கறதில்ல, ஏதான ஒரு மூலமாக பகவானை ஸ்மரணை பண்ணுறது. அப்போது இந்த மாதிரி பக்தி யோகத்தினால பண்ணணும்னு மட்டும் இல்லை, எந்த வித நீ பகைமையோடு நினைத்தால் கூட அவர் அந்த பக்தியாக அதை எடுத்துக்கொள்கின்றார். இது எப்படி தெரியுமா, கீட்டக பேஷஸ்கிருதா ருத்தக குட்டியாயாம் தமனுஸ்மரன்னு சம்பிரம்ப பயயோகேன விந்ததே தத் ஸ்வரூபதாம். சம்பிரம்ப, இது ஞாபகம் இருக்கா இந்த வார்த்தை? ஜெய விஜயாளை சனகாதி முனிவர்கள் சபிக்கும் பொழுது சம்பிரம்ப யோகத்தினால் என்னிடத்தில் அடைவீர்கள் 3 ஜென்மத்திற்கு அப்பால் அப்படின்னு சொல்லாதே. அதை இங்கே சம்பிரம்ம யோகம்னா ஒரே விஷயத்தை யோசிச்சுன்ட்டு, என்ன, இந்த கீட்டையை கொண்டு கீட்டைன்னா புழுவை கொண்டு இந்த குளவி தன்னுடைய கூட்டில் அடைச்சி வச்சுக்கிறது. அந்த புழு பயப்படுறது, துவேஷம் வருது, குளவியை பார்க்குறது, குளவியே பார்த்துட்டே இருக்க குளவியாகவே ஆகின்றது. இது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது நம்ம குருவாகவும் 24 சதுர்விம்சதி குருவகளையும் இதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது பகவான் தான் சர்வசக்தனாக இருக்கின்றார். ஏவம் கிருஷ்ணே பகவதி மாயா மனுஜ ஈஸ்வரி. அவரிடத்துல வைரேன பூத பாப்னஸ்தமா புறனு சிந்தையா. அந்த சிந்தை என்ன சிந்தைன்னா, அவர் மேலே கோபத்தை கோபம் கொண்டே, அது எதனால், பூத காலத்தில் செய்கின்ற பாப்பங்களினால் அவன் மேலே கோபப்பட்டு அவனையே நினைத்து கொண்டிருந்தால் கூட, பகவானை நினைத்து கொண்டிருந்தால் கூட நமக்கு மோட்சம்தான். குளவியை போல எதை நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதுவாக ஆகின்றோம். ஏன்னா அவர்களுடைய நினைவில் என்ன இருக்க, முழுக்க கிருஷ்ணன் தான் இருக்கின்றார். அப்போது அவர் சொல்கிற நாரதர் இன்னும் சொல்லிட்டு இருக்கார், பக்தி யோகத்தினால நம்ம பகவானை போய் அடைஞ்சுடலாம். பக்தி யோகத்தில் மனசை பகவான் இடத்துல கொடுத்தா நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் நீங்கிடும் இல்லையா. இதுதானே பாகத்தில் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறா. இது எப்படி தெரியுமா, தர்மநந்தனா கோபியக காமாத், கோபிகைகள்லாம் பகவான் இடத்துல காமத்தினால இருந்தார். பயாத் கம்சன் பயத்தினால பகவானை நினைத்து கொண்டிருந்தான். துவேஷாத் சைத்திய யாதையோ நிருபாக. சிசுபாலும் தந்தவக்திரனும் துவேஷத்தினால பகைமையினால. சம்பந்தாத் விஷ்ணய விஷ்ணு குலத்தில் இருக்கின்ற யாதவர்களும் சம்பந்தம்னா உறவு முறையினால. ஸ்னேகாத் யூயம், நீங்கள் எல்லாம் ஸ்னேகத்தினால பக்தியாவயம் விபோ. அதுபோல் பக்தினால் நாங்கள், வயம்னா நாங்களோ பக்தியினால் பகவானிடத்தில் எங்கள் மனசை கொடுத்துட்டோம். இப்போ என்ன வேணால் பண்ணலாம், ஒன்று பிரேமம் இருக்கலாம், ஒன்று பயம் இருக்கலாம், இல்லை துவேஷம் இருக்கலாம், இல்லை உறவு இருக்கலாம், இல்லை நட்பு இருக்கலாம், இல்லை பக்தி கூட இருக்கலாம். சரியா? அப்போ பகவானே நினைத்து கொண்டு இருக்கின்ற விஷயத்தில் இந்த 5 வழிகளில் வேணன் வரலப்பா, அவன் ஒரு நாளும் பகவானை சிந்தனை பண்ணலை, அதனால் அவனுக்கு நரகம் கிடைக்குது. அதே போல் இங்கே சிசுபாலும் தந்தவக்திரனும் பகவானுடைய, அவர்கள் யார் தெரியுமா, தந்தவக்திரஷ பாண்டவ பார்ஷத பிரவரவ், பகவானுடைய பார்ஷதர்களாக இருந்தவர்கள்.
சனகாதி முனிவர்களுடைய சாபத்தினாலே அவர்கள் அந்த பதவியை இழந்தவர்கள்னு சொல்லவும் யுதிஷ்டர் உடனே கேட்குறார், பார்ஷதர்கள் ஏன் இந்த மாதிரி மோசமான நிலைகளை அடைந்தார்கள், பிறப்பிறப்பு சக்கரத்திலெல்லாம் விழுவார்களா என்ன அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த சரீரம் வந்ததுங்கிறதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது நாரதோவாச்ச, நாரதர் சொல்கிறார், ஏகதா பிரம்மனக புத்திரா. யார் ஏகதா? ஒரு சமயம் பிரம்மனக புத்திரா யார்? முதல்ல வந்து அவர் பிரம்மாவனுடைய மனசில் வந்த மானசிக புத்திரர்களான சனகாதி முனிவர்கள். அவர்கள் விஷ்ணோர் லோகம் எதிர்ச்சையா திடீர்னு அவர்கள் வந்து தன்னுடைய இச்சையா தன்னுடைய விருப்பம் போல 3 உலகங்களையும் சுற்றிட்டு வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கு மரீச்சி முதலான முன்னோர்கள் எல்லாம் இவர்கள் வந்து மரீச்சிக்கும் முன்னாடி தோன்றியவர்கள் இருந்தாலும் அவர்கள் வந்து குழந்தை மாதிரி இருப்பாளாம். பஞ்சஷட்டாயனார் பாபாக பூர்வேஷாமபி பூர்வஜாக திக்வாசசக சிஷூனு மத்வா. குழந்தை மாதிரி இருப்பாளாம். அவள் வந்து திகம்பரனாக இருப்பார்கள். அவர்கள் அப்படி குழந்தை மாதிரி அப்படி வந்து நின்ற உடனே துவாரபாலர்கள் உள்ளே போக விடலை. உடனே அவர்களுக்கு கோவம் வந்தது. அசபன் குபிதா ஏவம் இவாம் வாசம் ந சார்ஹத. நீங்கள் இந்த வைகுண்டத்தில் இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா? ரஜஸ்தமஸுக்கு இடம் கொடுக்கலாமா? அந்த பாபிஷ்டா மாசுரியும் யோனியும் பாலிஷௌ யாதமாஸ்வதக. உங்கள் குணத்துக்கு ஏற்றார் போல அசுரகுலத்தில் பிறக்கப்படுவதுன்னு சபித்தார்கள். அவர்கள் அங்கிருந்து ஏவம் சப்தோ ஸ்வபவானாத் பதந்தோ, தன்னுடைய பவனம் அதாவது வைகுண்ட இருப்பிடத்திலிருந்து பதந்தோ விழுந்து விட்டார்கள். அப்போது 3 பிறவிகள் கழித்து சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றவர்கள் சொல்லவும், அவர்கள் இருவரும் திதி தேவியினுடைய புத்திரர்களாக இரண்யகசிபு இரண்யாட்சனாக பிறந்தார்கள். நரசிம்ம ரூபம் எடுத்துக்கொண்டு ஹதோ ஹிரண்யகசிபுர் ஹரினா சிம்ஹரூபினா, ஹிரண்யகசிபை வதைத்தார் பகவான். பகவானிடத்தில் வந்து ஹிரண்யகசிபு புத்திரனான பிரகலாதன் பிரியமாக இருந்ததனால அவன் ஹிரண்யகசிபு அவனை துன்புறுத்தினான். எல்லாவற்றிலும் பகவானையே பார்த்து கொண்டிருந்த அந்த பிரகலாதனுடைய அந்த பக்திக்காக பகவான் அந்த நரசிம்மாவதாரத்தை எடுத்தார். அவனை கொல்ல முடியவில்லை. சர்வபூதாத்ம பூதம் தம் பிரசாந்தம் சமதர்ஷனம். இதுதான் முக்கியமான வார்த்தை. எல்லாவற்றிலும் பகவானையே பார்த்து கொண்டிருந்த குழந்தையாக இருந்ததுனால பிரகலாதனை எந்த விதத்திலும் கொல்ல முடியவில்லை. அடுத்தது அவர்களுடைய அடுத்த பிறவி எப்படி இருந்ததுன்னா, ததஸ்தௌ ராட்சசோ ஜாத்தௌ, ராட்சசர்களாக பிறந்தார்கள். கேஷின்யாம் விஸ்ரவசுதவோ, கேஷினி விஸ்ரவஸ் என்கின்ற முனிவருக்கு கேஷினிக்கும் அவர்கள் அரக்கர்களாக ராட்சசர்களாக பிறந்தார்கள். அவர்கள்தான் ராவண கும்பகர்ணஷ்ட. அதுக்கும் அந்த பிறவியில் தத்ராபி ராகவோ பூத்வா ஞஹத் சாப முக்தையே, அங்கு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரத்தினால் அவர்கள் சாபத்திலிருந்து முக்தி அடைந்தார்கள். அந்த ஜெய விஜயர்கள் வந்து இப்போ சத்ரிய குலத்தில் பிறந்தார்கள். தாபேவ சத்ரியோ ஜாத்தோ மாத்ருஷ்வஸ் ராஜமஜௌ தவ அதுனா சாப நிர்முக்தோ கிருஷ்ண சக்கர ஹதாம் சஹசவ். அந்த ஜெய விஜயர்களே உன்னுடைய சிற்றன்னைக்கு சத்திரிய குலத்தில் பிறந்திருக்கிறார்கள். யாராக? தந்தவக்திரனாகவும் சிசுபாலனாகவும் பிறந்திருக்கின்றார்கள். பகவானையே வயிறான பந்த தீவிரமான பகவானிடத்தில் கொண்ட பகைமையினால் அவர்களுக்கு இந்த பேர் கிடைத்தது. நீதோ புனர் ஹரே பார்ஷ்வம், பார்ஷதர்களாக மீண்டும் பகவானுடைய சரணகமலத்தை அடைந்தார்கள். ஜக்மதுர் விஷ்ணு பார்ஷதவு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். யுதிஷ்டர உடனே கேட்குறார், பிரகலாதன் வந்து சாதுவாக இருக்கின்றார், அவனிடத்தில் ஏன் இந்த ஹிரண்யகசிபு இவ்வளவு கோபம் கொண்டான்? வித்வேஷோ தைத்தே புத்திரே கதமாசின்னு மகாத்மனி, அந்த மகானுபாவனாக இருந்த அந்த குழந்தைகிட்ட போய் இவன் ஏன் இவ்வளவு கோபம் கொண்டான்? ப்ரூஹிமே, அதை சொல்லுங்கோ. பகவான் ஏத்த பிரகலாதாச்சுதாத்மதா, பகவானிடத்தில் இந்த பிரகலாதனுக்கு எப்படி பக்தி கிடைத்தது என்றும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த முதல் அத்தியாயம் 7வது ஸ்கந்தத்தில். ஓம் அத சப்தமஸ்கந்தே பிரதமோऽध्यायः. ராஜோவாச்ச समप्रिय सहोद्ब्रह्मन् भूतानां भगवान् स्वयं इन्द्रस्यार्थे कथं दैत्यान् अवधीत् विषमो यथा नहस्यार्थः सुरगणैः साक्षात् निःश्रेयसात्मनः नैवासुरेभ्य विद्वेषो नोद्वेगश्चागुणस्य हि इति न सुमहाबाह
नारायण गुणान् प्रति संशयस्सु महान् जातः तद्भवांश्चेत्तुमर्हति। श्रीशुक उवाच साधु पृष्टं महाराज हरेश्चरितमद्भुतं यद्भागवतमाहात्म्यं भगवद्भक्तिवर्धनं यीयते परमं पुण्यं ऋषिभिर्नारदादिभिः नत्वा कृष्णाय मुनिये करिष्ये हरेः कथां निर्गुणोभिः जो व्यक्तो भगवान् प्रकृतेः पर स्वमाया गुणमाविश्य बाध्यबाधकतां गदः सत्वं रजस्तम इति प्रकृतेर्नात्मनो गुणाः न तेषां युगपत् राजन् ह्रास उल्लास एव वा जयकाले तु सत्त्वस्य देवर्षीन् रजसो सुरान् तमसो यक्षरक्षांसि तत्कालानुगुणोपजत् ज्योतिरादिरिवा भाति सङ्घातान्न विवच्यते विदन्त्यमानम् आत्मस्थं मदित्वा कवयोऽन्ततः यदा शुश्रूषुपुरात्मनः परो रजसृजत्येष पृथक् स्वमायया सत्त्वं विचित्रासुरेश्वरः शयिष्यमान तमयेरयत्यसौ कालं चरन्तं श्रुतिजीशाश्रयं प्रधानपुंप्यं नरदेव सत्यकृत् य एष राजन्नपि कालयिषिता सत्त्वं सुरानीकम् इवैधयध्यतः तत्प्रत्यनीकासुरान् सुरप्रियो रजस्तमस्कान् प्रविनोद्युरुश्रवाः अत्रैवोदाहृतः पूर्वम् इतिहासः सुरर्षिणा प्रीत्या महाकृतौ राजन् पृच्छते अजातशत्रवे दृष्ट्वा महाद्भुतं राजा राजसूये महाक्रतौ वासुदेवे भगवती सायुज्यं चेदि भूभुजः तत्रासीनं सुरऋषिं राजा पाण्डुसुतः कृतौ पप्रच्छ विस्मितमना मुनीनां शृण्वदामितं युधिष्ठिरोवाच अहो अद्यद्भुतं एतत् दुर्लभैकान्तिनामपि वासुदेवे परे तत्त्वे प्रादिप्चैत्यस्य विद्विषः एतद्वेदितुमिच्छामः सर्व एव वयं मुने भगवन्निन्दया वेनो द्विजैस्तमसि पादितः दमघोषसुधः पाप आरभ्य कलभाषणात् सम्प्रत्यमर्षि गोविन्दे दन्तवक्त्रश्च दुर्मतिः शवधोरोऽसकृत् विष्णुं यद्ब्रह्म परमव्ययं श्वेत्रो न जादो जिह्वायां नादं विविशतुस्तमः कथं तस्मिन् भगवति दुरवग्राहधामनि पश्यतां सर्वलोकानां लयमीदुरञ्जसा एतद्भ्राम्यति मे बुद्धिः धीमार्चिर्वायुना ब्रूह्येदतद्भुततमं भगवान् सत्रकारणं श्रीशुक उवाच राज्ञस्तत्त्वच आकर्ण्य नारदो भगवान् ऋषिः तुष्टः प्राह तमाभाष्य शृण्वत्यास्तत्सदकथाः नारदोवाच निन्दनस्तव सत्कारन् यकारार्थं कले परं प्रधानपरयो राजन् अविवेकेन कल्पितं हिंसा तदभिमानेन दण्डपारुष्ययोर्यथा वैषम्यमिह भूतानां नमाहमिति पार्थिव यन्निबद्धोऽभिमानोऽयं तद्वदात् प्राणिनां वदः तदा न यस्य कैवल्यात् अभिमानो किलात्मनः परस्य धमकर्तुर्हि हिंसा केनास्य कल्प्यते तस्मात् वैरानुबन्धेन निर्वैरेण भयेन वा स्नेहात् कामेन वा युज्यात् कथं चिन्नेक्षते पृथक् यदा वैरानुबन्धेन मर्च्यस्तन्मयदामियात् न तदा भक्तियोगेन इति मे निश्चिता मतिः कीडः पेशस्कृता वृद्धः कुट्यायां तमनुस्मरन् सम्भ्रमभययोगेन विन्दते तत्स्वरूपताम् एवं कृष्णे भगवती मायामनुजईश्वरे वैरेण बोधपाप्मानः तमा पुरानुचिन्तया कामाद्वेषात् भयात् स्नेहात् यदा भक्त्येश्वरे मन आवेश तदगमित्वा बहवस्तद्गतिं गताः गोभ्यः कामात् भयात् कंस द्वेषात् चैत्यादयो नृपाः सम्बन्धात् वृष्णेः स्नेहात् यूयं भक्त्या वयं विभो कथमोऽपि नवेनः स्यात् पञ्चानां पुरुषं प्रति तस्मात् केनापि पायेन मनः कृष्णे निवेशयत् मातृश्वसेयो वैश्चैत्योः दन्तवक्त्रश्च पाण्डव पार्षदप्रवरौ विष्णोः विप्रशाभात् पदाच्युतो युधिष्ठिरोवाच कीदृशः कस्य वा शापो हरिदासा विमर्शनः अश्रद्धेय इव भाति हरेरेकान्तिनां भव देहेन्द्रियासु निहीनानां
వైకుంఠపురవాసినాం దేహ సంబంధ సంపత్తం ఏదదాఖ్యాతుమర్హసి నారదోవాచ ఏకదా బ్రహ్మణ పుత్ర విష్ణులోకం యదృచ్ఛయా సనందనాదియో జగ్మో చరంతో భువనత్రయం పంచషట్టాయనార్భాపాః పూర్వేషామపి పూర్వజాः దిక్వాసస శిశూన్మత్వా ద్వాస్తౌ తాన్ ప్రత్యషేదతాम् अशबन् कुपिता एवं युवां वासं न चार्हत रजस्तमोभ्यां रहिते पादमूले मधुद्विषः पाभिष्टामासुरीं योनिं बालिशौ यातमाश्वतः एवं शब्दौ स्वभवनात् पदन्तौ तैः कृपालुभिः प्रोक्तौ पुनर्जन्मभिर्वां द्रविर्लोकाय कल्पतां जज्ञाते तौ दिदेः पुत्रौ दैत्यदानववन्दितौ हिरण्यकशिपुर्ज्येष्ठो हिरण्याक्षो अनुजस्ततः हतो हिरण्यकशिपो हरिणा सिंहरूपिना हिरण्याक्षो तरोद्धारे विप्रदासौ खलं वपुः हिरण्यकशुः पुत्रं प्रह्लादं केशवप्रियं जिगांसुरकरोत् नानायातना मृत्युहेतवे सर्वभूतात्मभूतं तं प्रशान्तं समदर्शनं भगवत्तेजसा स्पृष्टं न शक्नोतन्तुमुद्यमैः ततस्तौ राक्षसौर्जातौ केशिन्यां विश्रवसुतौ रावणकुम्भकर्णश्च सर्वलोकोप तापनो तत्रापि राघवो भूत्वा न्यहनच्चापमुक्तये रामवीर्यं शोष्यसि त्वं मार्कण्डेयमुखात् प्रभो तावेव क्षत्रियोर्जातो मातृष्वस्त्रात्मजो तव अधुना शापनिर्मुक्तौ कृष्णचक्रहदां हसौ वैरानुबन्धतीव्रेण ध्यानेन अच्युत सात्मतां नीतौ पुनर्हरेः पार्श्वं जग्मधुर्विष्णुपाशतो युधिष्ठिरोवाच विद्वेषो दैते पुत्रे कथमासीन्महात्मनि ब्रूहि मे भगवन्येन प्रह्लादस्य चिदात्मता श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय।